தங்கள் வீட்டை ஏன் இழந்தார்கள்? ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் மிக மோசமான ஒரு காரியத்தைச் செய்தார்கள். அதனால் அவர்களை யெகோவா தண்டிக்கிறார். செய்ய வேண்டாம் என்று கடவுள் சொன்ன ஒன்றை அவர்கள் செய்தார்கள். அந்த தோட்டத்தின் மரங்களிலிருந்து கிடைக்கிற பழங்களை அவர்கள் சாப்பிடலாம் என்று கடவுள் அவர்களிடம் சொல்லியிருந்தார். ஆனால் ஒரே ஒரு மரத்திலிருந்து மட்டும் சாப்பிடக்கூடாது என்றும், அப்படிச் சாப்பிட்டால் அவர்கள் செத்துப் போய்விடுவார்கள் என்றும் அவர் சொல்லியிருந்தார். அந்த மரம் கடவுளுக்கு சொந்தமாக இருந்தது. வேறு ஒருவருக்கு சொந்தமான ஒன்றை எடுப்பது தவறு என்று நமக்கு தெரியும் அல்லவா? ஆதாமும் ஏவாளும் அந்த தவறான காரியத்தைத்தான் செய்தார்கள். ஒருநாள் ஏவாள் தனியாக தோட்டத்தில் இருந்தாள். அப்போது ஒரு பாம்பு அவளிடம் பேசியது. அதைக் கொஞ்சம் கற்பனை செய்து பார். சாப்பிடக்கூடாது என்று கடவுள் சொன்ன அந்த மரத்திலிருந்த பழத்தை சாப்பிடும்படி அது ஏவாளிடம் சொன்னது. பாம்புகளை யெகோவா உண்டாக்கியபோது பேசும் திறமையுடன் அவற்றை உண்டாக்கவில்லை. அப்படியானால் யாரோ ஒருவன்தான் அந்த பாம்பை பேச வைத்திருக்க வேண்டும். அவன் யார்? அவன் ஆதாம் அல்ல. அப்படியானால் அவன் யார்? யெகோவா இந்த பூமியை உண்டாக்குவதற்கு முன்பே உண்டாக்கிய தேவதூதர்களில் ஒருவனாகத்தான் அவன் இருக்க வேண்டும். அந்த தேவதூதர்களை நம்மால் பார்க்க முடியாது. அவர்களில் ஒருவன் ரொம்ப பெருமைப்படுத்தவனாக இருந்தான். கடவுளைப் போல தானும் அரசாட்சி செய்ய வேண்டுமென்று அவன் ஆசைப்பட்டான். மனிதர்கள் யெகோவாவுக்கு கீழ்ப்படிவதற்கு பதிலாக தனக்கு கீழ்ப்படிய வேண்டுமென்றும் ஆசைப்பட்டான். ஆம், அந்த பாம்பை பேச வைத்த தூதன் அவன்தான். அந்த தூதன் ஏவாளை ஏமாற்றினான். அந்த பழத்தைச் சாப்பிட்டால் கடவுளைப் போல் ஆகஸ்ட் முடியுமென்று அவளிடம் சொன்னான். அது உண்மையென்று நம்பி அவளும் அதைச் சாப்பிட்டாள். ஆதாமும் அதைச் சாப்பிட்டான். இவ்வாறு ஆதாமும் ஏவாளும் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். இதனால்தான் அவர்கள் தங்கள் அழகிய தோட்ட வீட்டை இழந்தார்கள். கஷ்டமான வாழ்க்கை தொடங்குகிறது. ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தன. சாப்பாட்டுக்காக அவர்கள் கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியிருந்தது. சுற்றிவர அழகிய பழ மரங்களைப் பார்ப்பதற்கு பதிலாக ஏராளமான முள் செடிகளைத்தான் பார்த்தார்கள். ஆதாமும் ஏவாளும் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் அவருடனிருந்த தங்கள் நட்பை முறித்துக் கொண்டபோது அதுதான் நடந்தது. ஆதாம் தன் மகனுடன் சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறான். ஆனால் ஆதாம் ஏவாளுக்கு மோசமான வேறொன்றும் நடந்தது. ஆம், அவர்கள் சாகத் தொடங்கினார்கள். ஒரு குறிப்பிட்ட மரத்தின் பழத்தை சாப்பிட்டால் அவர்கள் செத்துப் போய்விடுவார்கள் என்று கடவுள் எச்சரித்தார். அவர் எச்சரித்தது போலவே அதைச் சாப்பிட்ட அதே நாளிலிருந்து அவர்கள் சாகத் தொடங்கினார்கள். அவர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்திலிருந்து கடவுள் துரத்திய பிறகே அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அப்படியானால் அந்த பிள்ளைகளும் கூட வயதாகி சாக வேண்டியிருந்தது. ஆதாமும் ஏவாளும் யெகோவாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பார்கள். அவர்கள் எல்லோரும் பூமியில் என்றுமாக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்திருப்பார்கள். ஒருவரும் வயதாகி நோயுற்று சாக வேண்டியிருந்திருக்காது. மக்கள் எப்போதும் சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றே கடவுள் விரும்புகிறார். நிச்சயமாகவே அப்படி வாழப் போகிறார்கள் என்றும் அவர் வாக்குறுதி அளிக்கிறார். அந்தச் சமயத்தில் இந்த முழு பூமியும் அழகாக மாறியிருக்கும். அது மட்டுமல்ல, எல்லா மக்களுமே நல்ல ஆரோக்கியமாக இருப்பார்கள். பூமியில் உள்ள அனைவருமே ஒருவருக்கொருவர் நல்ல நண்பர்களாக இருப்பார்கள். கடவுளுடனும் நல்ல நண்பர்களாக இருப்பார்கள். ஆனால் கடவுளோடு வைத்திருந்த நட்பை ஏவாள் முறித்துவிட்டாள். இதனால் பிள்ளைகளைப் பெற்றெடுப்பது அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக ஆனது. ஆம், அவளுக்கு பயங்கர வலி உண்டானது. யெகோவாவுக்கு கீழ்ப்படியாமல் போனது நிச்சயமாகவே அவளுக்கு அதிக துக்கத்தை ஏற்படுத்தியது. ஆதாம் ஏவாளுக்கு நிறைய மகன்களும் மகள்களும் பிறந்தார்கள். முதல் மகனுக்கு காயீன் என்று பெயர் வைத்தார்கள். இரண்டாவது மகனுக்கு ஆபேல் என்று பெயர் வைத்தார்கள். ஓர் அழகிய தோட்டம். இந்த பூமியைப் பார். அடடா, எவ்வளவு அழகாக இருக்கிறது! அதிலுள்ள பசும் புல்லையும் மரங்களையும் பூக்களையும் மிருகங்களையும் பார். இந்த அழகிய தோட்டம் எப்படி வந்தது தெரியுமா? முதலில் இந்த பூமியை கடவுள் நமக்காக எப்படி தயார் செய்தார்?
முதலாவதாக நிலத்தின் மீது பசும் புல்லை அவர் முளைக்கச் செய்தார். பிறகு எல்லா வகையான சிறிய செடிகளையும் புதர்களையும் மரங்களையும் உண்டாக்கினார். வளரும் இந்தச் செடி கொடிகளெல்லாம் பூமியே அழகுபடுத்துகின்றன. அது மட்டுமா, நல்ல ருசியான உணவுப் பொருட்களையும் கொடுக்கின்றன. அடுத்ததாக நீரில் நீந்துவதற்கு மீன்களை உண்டாக்கினார். வானத்தில் பறப்பதற்கு பறவைகளை உண்டாக்கினார். நாய்களையும் பூனைகளையும் குதிரைகளையும் உண்டாக்கினார். ஆம், பெரிய மிருகங்களையும் சிறிய மிருகங்களையும் உண்டாக்கினார். உன் வீட்டுக்கு அருகில் என்ன மிருகங்கள் வாழ்கின்றன? இவற்றையெல்லாம் கடவுள் நமக்காக உண்டாக்கியதை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். கடைசியாக பூமியில் ஒரு இடத்தை மட்டும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு தோட்டமாக அவர் ஆக்கினார். அதற்கு ஏதேன் தோட்டம் என்று பெயர் வைத்தார். அதில் எந்த குறையும் இருக்கவில்லை. அதிலிருந்த எல்லாமே மிக அழகாக இருந்தன. தாம் உண்டாக்கிய இந்த அழகிய தோட்டத்தைப் போலவே முழு பூமியும் ஆகஸ்ட் வேண்டுமென்று கடவுள் விரும்பினார். ஒலிவ மலையின் மேல். ஒலிவ மலையின் மேல் இருப்பது இயேசு. அவரோடு இருக்கிற அந்த 4 பேர் அவருடைய அப்போஸ்தலர்கள். அந்திரேயாவும் பேதுருவும் அண்ணன் தம்பி. அதேபோல் யாக்கோபும் யோவானும் அண்ணன் தம்பி. அங்கே தூரத்தில் நீ பார்ப்பது எருசலேமில் இருக்கிற கடவுளுடைய ஆலயம். எருசலேமுக்கு கழுதைக்குட்டியின் மேல் இயேசு சவாரி செய்து வந்து 2 நாட்கள் ஆகிவிட்டன. இது செவ்வாய்க்கிழமை. காலை நேரத்தில் இயேசு ஆலயத்தில் இருந்தார். அங்கே ஆசாரியர்கள் இயேசுவை பிடித்து அவரை கொல்ல முயன்றார்கள். ஆனால் இயேசுவை ஜனங்கள் விரும்புவதால் அப்படி செய்ய அவர்கள் பயந்தார்கள். இயேசு அந்த மதத் தலைவர்களைப் பார்த்து, பாம்புகளே, விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைத்தார். பிறகு அவர்கள் செய்திருந்த எல்லா கெட்ட காரியங்களுக்காகவும் கடவுள் அவர்களை தண்டிக்கப் போகிறார் என்று கூறினார். அதன்பின் ஒலிவ மலைக்கு வந்தார். அப்போது இந்த 4 அப்போஸ்தலர்களும் அவரிடம் பல கேள்விகளைக் கேட்கத் தொடங்கினார்கள். அவர்கள் இயேசுவிடம் என்ன கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று உனக்குத் தெரியுமா? எதிர்காலத்தைப் பற்றிய விஷயங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பூமியிலுள்ள எல்லா கெட்ட காரியங்களுக்கும் இயேசு முடிவு கட்டப் போகிறார் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் அது எப்போது நடக்கும் என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். ராஜாவாக ஆட்சி செய்ய இயேசு எப்போது திரும்ப வருவார்? தாம் வரும்போது பூமியில் உள்ள தமது சீஷர்களால் தம்மை பார்க்க முடியாது என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். ஏன் பார்க்க முடியாது? ஏனென்றால் அவர் பரலோகத்தில் இருப்பார். அதனால் அவரை அவர்களால் பார்க்க முடியாது. எனவே தாம் பரலோகத்தில் ராஜாவாக ஆட்சி செய்ய வரும்போது பூமியில் நடக்கும் சில காரியங்களைப் பற்றி அப்போஸ்தலர்களிடம் சொல்கிறார். அந்தக் காரியங்களில் சில யாவை? பெரிய பெரிய போர்கள் நடக்கும். ஏராளமானோர் நோயிலும் பஞ்சத்திலும் கஷ்டப்படுவார்கள். கொலையும் கொள்ளையும் நடக்கும். பயங்கர பூமி எதிர்ச்சிகள் உண்டாகும் என்றெல்லாம் இயேசு சொல்கிறார். அதோடு கடவுளுடைய ராஜ்யத்தைப் பற்றிய நல்ல செய்தி பூமி எங்கும் பிரசங்கிக்கப்படும் என்றும் அவர் சொல்கிறார். இவையெல்லாம் நம்முடைய காலத்தில் நடப்பதை நாம் பார்க்கிறோமா? ஆம், பார்க்கிறோம். அதனால் இயேசு இப்போது பரலோகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் நிச்சயமாயிருக்கலாம். சீக்கிரத்தில் பூமியிலுள்ள எல்லா தீமைகளுக்கும் அவர் முடிவு கட்டப் போகிறார். ஒரு நல்ல மகனும் ஒரு கெட்ட மகனும். ஆதாமின் 2 மகன்களும் வளர்ந்து விட்டார்கள். காயின் விவசாயியாக இருக்கிறான். தானியங்களையும் பழங்களையும் காய்கறிகளையும் பயிர் செய்கிறான். ஆபேல் ஆடு மேய்ப்பவனாக இருக்கிறான். ஆட்டுக்குட்டிகளை கவனிப்பது அவனுக்கு பிடித்த வேலை. அவனுடைய ஆட்டுக்குட்டிகள் பெரிய ஆடுகளாக வளர்ந்து விடுகின்றன. இதனால் அவன் சீக்கிரத்தில் ஒரு பெரிய மந்தையையே மேய்க்க ஆரம்பிக்கிறான். ஒருநாள் காயினும் ஆபேலும் கடவுளுக்கு காணிக்கை செலுத்த வருகிறார்கள். காயின் தான் பயிர் செய்த சில உணவுப் பொருட்களை எடுத்து வருகிறான். ஆபேல் தன்னிடமிருந்த மிகச் சிறந்த ஒரு ஆட்டை எடுத்து வருகிறான். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையையும் பார்த்து யெகோவா சந்தோஷப்படுகிறார். ஆனால் காயினையும் அவனுடைய காணிக்கையையும் பார்த்து அவர் சந்தோஷப்படவில்லை. ஆபேலின் காணிக்கை காயினுடைய காணிக்கையை விட மேலானதாய் இருப்பதால் அல்ல, ஆனால் ஆபேல் நல்லவனாக இருப்பதால்தான் யெகோவா சந்தோஷப்படுகிறார். அவன் யெகோவாவையும் தன்னுடைய அண்ணனையும் நேசிக்கிறான். காயினோ கெட்டவனாக இருக்கிறான். அவன் தன் தம்பியை நேசிக்கவில்லை. எனவே காயின் திருந்த வேண்டுமென்று கடவுள் அவனிடம் சொல்கிறார்.
ஆனால் காயின் அதைக் கேட்கவே இல்லை. தன்னைவிட ஆபேலை கடவுள் அதிகமாக விரும்பியதால் அவனுக்கு கோபமாக வருகிறது. ஒருநாள் அவன் ஆபேலிடம், நாம் இருவரும் வயல்வெளிக்குப் போகலாம் வா என்று கூப்பிடுகிறான். அங்கே அவர்கள் தனியாக இருக்கையில் காயின் தன் தம்பி ஆபேலை அடித்துப் போடுகிறான். அடித்த அடியில் அவன் செத்தே போய்விடுகிறான். ஆபேலைக் கொன்றுவிட்ட பிறகு காயின் ஓடுகிறான். ஆபேல் இறந்துவிட்டாலும் அவனைக் கடவுள் இன்னும் நினைவில் வைத்திருக்கிறார். ஆபேல் நல்லவனாக இருந்தான். இப்படிப்பட்ட ஓர் ஆளை யெகோவா ஒருபோதும் மறப்பதில்லை. எனவே ஆபேலை யெகோவா தேவன் ஒருநாள் திரும்ப உயிருக்குக் கொண்டு வருவார். அதன் பிறகு அவன் மறுபடியும் சாக வேண்டியிருக்காது. இங்கே பூமியில் என்றென்றுமாக அவன் வாழ்வான். ஆனால் காயினைப் போன்ற ஆட்களைப் பார்த்து கடவுள் சந்தோஷப்படுவதில்லை. எனவே காயின் தன் தம்பியைக் கொன்ற பிறகு கடவுள் அவனைத் தண்டித்தார். ஆம், குடும்பத்தாரை விட்டு வேறொரு இடத்திற்கு தூரமாக போகும்படி அவனை அனுப்பிவிட்டார். அவன் அப்படி போனபோது தன் சகோதரிகளில் ஒருத்தியைத் தன்னோடு கூட்டிக் கொண்டு போனான். அவள் அவனுடைய மனைவியானாள். காலப்போக்கில் காயினுக்கும் அவன் மனைவிக்கும் பிள்ளைகள் பிறந்தன. ஆதாமுக்கு பிறந்த மகன்களும் மகள்களும் கல்யாணம் செய்து கொண்டார்கள். பிறகு அவர்களும் பிள்ளைகளைப் பெற்றார்கள். சீக்கிரத்தில் பூமியிலே நிறைய ஆட்கள் பெருகினார்கள்.